உங்க பழைய பட்டு புடவை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர்ல கொடுத்து அதிக விலை பெறுங்க. இதே போல் பழைய வெள்ளி பொருட்களையும் கொடுத்து நல்ல விலை பெறலாம். ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், தமிழகம் எங்கும். மாங்காட்டு தாயே மகமாயி அபிராமி திரிசூலி தாயே, மாங்காட்டு தாயே மகமாயி அபிராமி திரிசூலி தாயே, மகமாயி பாராயோ வினையாவும் தீராயோ, நவஜோதி நீதானே நலம் யாவும் தாராயோ, வருவாயே திங்கள் சூடி தருவாயே எங்கள் தேவி, அல்வினை தீர்த்து நல்வழி காட்டும் வேப்பிலைக்காரி காமாட்சி, தீவினை போக்கி வாழ்வினை காக்கும் மோகன தாயே மீனாட்சி, அல்வினை தீர்த்து நல்வழி காட்டும் வேப்பிலைக்காரி காமாட்சி, தீவினை போக்கி வாழ்வினை காக்கும் மோகன தாயே மீனாட்சி, மாங்காட்டு தாயே மகமாயி அபிராமி திரிசூலி தாயே. ஓம் சக்தி ஓம், 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 ஓம் சக்தி ஓம். வளமான வாழ்வுதன்மை நலமாகச் சேரம்மா, மடியேந்தி கேட்பவர்க்கு தாய் பிச்சை போடம்மா, வளமான வாழ்வுதன்மை நலமாகச் சேரம்மா, மடியேந்தி கேட்பவர்க்கு தாய் பிச்சை போடம்மா, மாங்காடு கோயில் வந்தால் குறையாவும் மாய்ப்பாயே, மனசார வேண்டிக் கொண்டால் காமாட்சி காப்பாயே, உனை நினைக்காத வணங்காத நெஞ்சம் ஏதம்மா, நான் துதித்தாலும் மறந்தாலும் கொஞ்சம் பாரம்மா, அல்வினை தீர்த்து நல்வழி காட்டும் வேப்பிலைக்காரி காமாட்சி, தீவினை போக்கி வாழ்வினை காக்கும் மோகன தாயே மீனாட்சி, அல்வினை தீர்த்து நல்வழி காட்டும் வேப்பிலைக்காரி காமாட்சி, தீவினை போக்கி வாழ்வினை காக்கும் மோகன தாயே மீனாட்சி, மாங்காட்டு தாயே மகமாயி அபிராமி திரிசூலி தாயே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஈஸ்வரியே. கற்பூரம் ஏற்றி வைத்து கையேந்தி நின்றாலே, உற்சாகம் கொண்டு எம்மை உளமாறக் காண்பாயே, கற்பூரம் ஏற்றி வைத்து கையேந்தி நின்றாலே, உற்சாகம் கொண்டு எம்மை உளமாறக் காண்பாயே, கண்கண்ட தெய்வம் நீயே காமாட்சி தாயம்மா, பெண் சக்தி அன்னை எந்தன் துயரங்கள் தீரம்மா, உனை பணிந்தேனே பணிவேனே கொஞ்சம் பாரம்மா, உன் பாடல்கள் படிப்போர்க்கு இன்பம் தானம்மா, அல்வினை தீர்த்து நல்வழி காட்டும் வேப்பிலைக்காரி காமாட்சி, தீவினை போக்கி வாழ்வினை காக்கும் மோகன தாயே மீனாட்சி, அல்வினை தீர்த்து நல்வழி காட்டும் வேப்பிலைக்காரி காமாட்சி, தீவினை போக்கி வாழ்வினை காக்கும் மோகன தாயே மீனாட்சி, மாங்காட்டு தாயே மகமாயி அபிராமி திரிசூலி தாயே, மாங்கா
மாங்காட்டு தாயே கருமாரி மகமாயி அபிராமி திரிசூலி தாயே மகமாயி பாராயோ வினையாவும் தீராயோ நவஜோதி நீதானே நலம் யாவும் தாராயோ வருவாயே திங்கள் சூடி தருவாயே எங்கள் தேவி கல்வினை தீர்த்து நல்வழி காட்டும் வேப்பிலைக்காரி காமாட்சி தீவினை போக்கி வாழ்வினை காக்கும் மோகன தாயே மீனாட்சி கல்வினை தீர்த்து நல்வழி காட்டும் வேப்பிலைக்காரி காமாட்சி தீவினை போக்கி வாழ்வினை காக்கும் மோகன தாயே மீனாட்சி கல்வினை தீர்த்து நல்வழி காட்டும் வேப்பிலைக்காரி காமாட்சி தீவினை போக்கி வாழ்வினை காக்கும் மோகன தாயே மீனாட்சி. ஓம் சக்தி முருகன் சித்திரபீடம். இந்த ஆலயம் நாமக்கல் மாவட்டம் திம்மநாயக்கன்பட்டி அருகில் இந்த ஆலயம் எழுந்தருளி இருக்கின்றது. இங்கு ஓம் சக்தி அம்மனாகவும் ராஜா ராஜேஸ்வரியாகவும் லட்சுமி சரஸ்வதியாகவும் இந்த இடத்துல அம்மனுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் ஏராளமான பேர். இங்கே நடக்கக்கூடிய நற்பலன்கள், இங்கு நிறைய பேத்திற்கு அந்த குழந்தை பாக்கியங்கள் கிடைச்சிருக்கு. நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்து இந்த அம்பிகையை வழிபாடு பண்ணும் பொழுது அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. திருமணம் தடை நீங்கி இந்த இடத்துல திருமணமாகி அம்மாட்ட வழிபாடு பண்ண பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இன்றைய தினம் கூட இங்கே அம்பிகைக்கு கற்பக ரச்சாம்பிகைக்கு வளகாப்பு பூஜை நடைபெற்றது. இங்கு 6 படை முருகராக 48 அடி உயரத்திற்கு முருகன் எழுந்தருளிருக்காங்க. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் இந்த முருகனுடைய வழிபாடு பண்ணும் பொழுது கோப குணங்கள் இல்லாமல், அவங்களுக்கு பகையாளிகள் யாரும் இல்லாமல், எல்லா நல்லருளும் பெற்று குரு அருள் பெற்று வாழ்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல 48 அடி உயரமாகவும் 6 படை ஸ்தலம் பெற்ற முருகன் ஆலயமாகவும் இங்கே அமைய பெற்றுள்ளது. உறையூரில் வெட்காளி உலகாளும் மாகாளி மறை தேடும் மகமாயி பிறை சூடும் பேரழகி மறை தேடும் மகமாயி பிறை சூடும் பேரழகி நல்வாக்கு சொல்லடி என் மனதில் நில்லடி அருள் வாக்கு கூறடி கொஞ்சம் என்னை பாரடி. உறையூரில் வெக்காளி உலகாளும் மாகாளி மறை தேடும் மகமாயி பிறை சூடும் பேரழகி. சீர்மேவும் திருச்சியிலே காவல் தெய்வம் நீ என்றோ தேரோடும் வீதியிலே தேடி வரும் தாயென்றோ. சீர்மேவும் திருச்சியிலே காவல் தெய்வம் நீ என்றோ தேரோடும் வீதியிலே தேடி வரும் தாயென்றோ. ஆர்முகில் வண்ணன் சோதரி ஆர்வமுடன் என யாதரி கோரிக்கை ஏற்கும் கௌமாரி கோமதியே எங்கள் சுகுமாரி நல்வாக்கு சொல்லடி என் மனதில் நில்லடி அருள் வாக்கு கூறடி கொஞ்சம் என்னை பாரடி. உறையூரில் வெக்காளி உலகாளும் மாகாளி மறை தேடும் மகமாயி பிறை சூடும் பேரழகி.
சமயபுரம் காளியம்மன் நீ என்றோ கதி கொடுக்கும் அன்னை என்றோ காவிரியின் கரையோரம் அமைந்திருக்கும் சமயபுரம் காளியம்மன் நீ என்றோ கதி கொடுக்கும் அன்னை என்றோ அருள்மிகும் சக்தி முத்துமாரி அகிலாண்டேஸ்வரி நீ என்றோ வரம் தரும் துறையூர் ஜெயசக்தி கருமாரி தாயும் நீ என்றோ வெயிலில் காயும் மழைதனில் நனையும் வெக்காளியம்மன் நீ என்றோ வெயிலை மழையை இயற்கையை படைத்த மாகாளி தாயும் நீ என்றோ மெய்யடியார்கள் உள்ளத்தில் என்றும் அமர்ந்திடுமாறி நீ என்றோ மெய் மறந்து உன்னை பாடும் எங்களுக்கு மேன்மை தரும் காளி நீ என்றோ மேன்மை தரும் காளி நீ என்றோ நல்வாக்கு சொல்லடி என் மனதில் நில்லடி அருள் வாக்கு கூறடி கொஞ்சம் என்னை பாரடி உறையூரில் வெக்காளி உலகாளுமா காளி உறையூரில் வெக்காளி உலகாளுமா காளி மறை தேடும் மகமாயி பிறை சூடும் பேரழகி. இந்த ஆலயத்தில் அஷ்ட பைரவர் ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயத்தில் பைரவரை பௌர்ணமியிலேருந்து 8வது நாள் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸு எல்லாம் வழிபாடு பண்ணுறாங்க. அந்த பக்தர் அஷ்டமியில் வழிபாடு பண்ணக்கூடிய நிலை எந்த விதமான தடைகள் இருந்தாலும் சரி, எவ்வித முப்பிறவி தோஷங்கள் இருந்தாலும் சரி நிவர்த்தியாகி அவங்க எல்லா நல்லருளும் பெற்று மன நிறைவோடு வாழ்கிறாங்க. தடைகள் எல்லாம் விலகி வெற்றி பெறுறாங்க. வேர்க்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தி அவள், வேல்முருகன் அன்னை அவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். வேர்க்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தி அவள், வேல்முருகன் அன்னை அவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். பார்க்கடலாய் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். பார்க்கடலாய் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். பக்தர்களை கண்ணிமை போல் எப்போதும் காத்திடுவாள். பக்தர்களை கண்ணிமை போல் எப்போதும் காத்திடுவாள். திருச்சாம்பல் அணிந்தோரை திடமுடனே காப்பவளாம். திருமாலின் சோதரியாம், கருணாக ரூபிணியாம். எங்கும் நிறைந்தவளாம், ஏகாந்த ரூபிணியாம். எங்கும் நிறைந்தவளாம், ஏகாந்த ரூபிணியாம். மங்களமாய் வாழ்வளிக்கும் மணிகண்டன் தாயவளாம். மங்களமாய் வாழ்வளிக்கும் மணிகண்டன் தாயவளாம். சங்கரன் முதல் நாரணனும் பணிந்திடும் பரதேவதையாம். சங்கரன் முதல் நாரணனும் பணிந்திடும் பரதேவதையாம். பங்கஜ முகம் கொண்டவளாம், பரமசிவன் நாயகியாம். வேர்க்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தி அவள், வேல்முருகன் அன்னை அவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். பார்க்கடலாய் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள்.
பிள்ளைகளை கண்ணிமை போல் எப்போதும் காத்திடுவாள். வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தி அவள், வேல்முருகன் அன்னை அவள். வேண்டும் வரம் தந்திடுவாள், வேண்டும் வரம் தந்திடுவாள், வேண்டும் வரம் தந்திடுவாள். இந்த அம்பிகையினுடைய ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் அனைவருமே நல்ல ஒரு முன்னேற்றத்துடன் எல்லா நல்லருளும் பெற்று நிம்மதியாக வாழ்கின்றாங்க. நிறைய பக்தர்கள் இந்த ஆலயத்தில் வந்து இன்னும் வழிபாடு பண்ணி எல்லா நல்லருளும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கிறோம்.